ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லான வெப்சைட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். அப்போ அந்த வெப்சைட்டை பேரை சொல்லும் போது அந்த வெப்சைட்டில் என்ன செய்ய ஏழுமேனு நான் ஒன்று அதை சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட என்ன சரி டியூட்டோரியல் நோட்ஸ் இருக்குது, அப்படி இல்லாட்டி என்ன சரி ஆஃபீஸ் ஒர்க் அப்படி என்ன சரி இருக்குது. அப்போ இப்போ உங்களுக்கு அதால் யார் சரி இப்போ டியூட்டோரியல் நோட்ஸ் எடுப்புமே, அதால் யார் சரி கொஸ்டின்ஸ் கேட்க வேணும். அப்போ நீங்கள் பாடமாக்கணும், ஞாபகம் இருக்கா எல்லாம் பார்க்குறது கொஸ்டின்ஸ் கேட்கணும்ப்பா. அப்படி கொஸ்டின்ஸ் கேட்க யாரும் இல்லை. அப்போ உங்களுக்கு பிடிஎஃப்ல இருக்கிறது விளங்குறல்ல. இப்போ நிறைய பேஜஸ் பிடிஎஃப் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை மட்டும் தேட கஷ்டம். அப்போ அந்த பிடிஎஃப் ஆடியோ ஒன்று மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்போ இல்லாட்டி வீடியோ ஒன்று மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்போ அது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளும் எங்களுக்கு. அப்போ அந்த வெப்சைட்டை பேர் தான் நோட்புக் எல்எம். ஒன்றாதான் க்ரோம் இல்லாட்டி இன்சைட் ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் போய் சர்ச் பண்ணுங்க நோட்புக் எல்எம் என்று. அதுக்கப்புறம் ஒன்றாவதா வெப்சைட் ஒன்று வரும், அது ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று தான் உங்களுக்கு விளங்கும். அதுக்கப்புறம் இங்கிட்டு ட்ரை நோட்புக் எல்எம் என்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ நியூ டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்புறம் இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். அப்போ இதில் கிரியேட் நியூ நோட்புக் என்று இருக்குது, கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் காட்டும். அந்த கிரியேட் நியூ நோட்புக் என்றதை கிளிக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை நோட்புக் எல்எம் கிளிக் பண்ணினதுக்கு போகிறோம் டிரெக்டாக எந்த இன்டர்ஃபேஸ்க்கு வர சான்ஸும் இருக்குது. உங்களோட இமெயிலை கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. அப்போ இதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பிடிஎஃப் இல்லாட்டி என்ன சரி வெப்சைட் ஒன்றோட லிங்க் இல்லாட்டி யூடியூப் டியூட்டோரியல் ஒன்று பார்க்குறீங்கன்னா அதோட லிங்க் இல்லை ட்ரைவ் இல்லாட்டி டெக்ஸ்ட் ஒன்று பேஸ்ட் பண்ணி அப்படி வேண்டிய மாதிரி ஒன்று போட்டு உங்களுக்கு இதால் கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணி எல்லாமே செஞ்சு கொள்ளலும். உங்களுக்கு ஓனாக படிக்கலும், இன்னொருத்தோட ஹெல்ப் இல்லாமல் ஓனாக வேண்டியது ஒன்று செஞ்சு கொள்ளலும். அப்போ என்கிட்ட ஏஐ டியூட்டோரியல் பிடிஎஃப் ஒன்று இருக்குது, நான் அது இதுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் ஒன்று செஞ்சு காட்டுறேன். நாங்கள் இப்படி ட்ராப் பண்ணதுக்கு பிறகு அது லெஃப்ட் சைடில் இப்படி அப்லோட் ஆகிக்கொண்டு இருக்கும். அப்போ இது 200 சம்திங் பேஜஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் டைம் ஆகும் அப்லோட் ஆகுறதுக்கு. இப்போ உங்களுக்கு எங்கிட்ட கால நோட்புக் நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். ஏஐ டியூட்டோரியல்ஸ் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சேஞ்ச் பண்ணி செப்பரேட் நோட் புக் செஞ்சு கொள்ளும். அப்போ அது ஒரு சேவாகவே இருக்கும். அப்போ நீங்கள் ஜென்ரேட் பண்ண எல்லாமே உங்களுக்கு காட்டும். உங்களுக்கு ஈஸி ஸ்டடி பண்ணுறதுக்கு எல்லாம். உங்களோட பிடிஎஃப் இல்லாட்டி லிங்க் என்ன சரி அந்த நீங்கள் அப்லோட் பண்ணுற சோர்ஸ் பெரிய சோர்ஸ் இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்லோட் ஆகுறதுக்கு. அப்போ இது இந்த அப்லோட் ஆகினதுக்கு பிறகு நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு நான் இன்னொன்று சொல்ல வேணும், நான் இப்போ இந்த வீடியோ பண்ணுறது ப்ரீப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி அப்படி பண்ணல. வாய்ஸ் இது மாதிரி தான் கொடுக்கணும், இப்படி தான் சொல்ல வேணும் அப்படின்ட்டு நான் வீடியோ பண்ணுறதோட வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். சரி பிழை இருந்தா என்ன சரி வேர்ட்ஸ் மிஸ்டேக் ஆகினா அப்படி சாரி அதுக்கு. சரி ஓகே, நான் இப்போதைக்கு இது போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அப்லோட் ஆகினதுக்கு அப்புறம் நான் திருப்பி ப்ளே பண்ணி வீடியோவை நான் உங்களுக்கு அங்கிட்ட கண்டினியூ பண்ணி காட்டுறேன். சரி ஓகே, அது அப்லோட் ஆகினதுக்கு அப்புறம் இப்படி ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று மாதிரி அந்த பிடிஎஃப்ட தந்து இங்கிட்டு எங்கே கேட்குறதுக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் சஜஸ்ட்டும் பண்ணும். அப்போ நான் இதில் சும்மா இப்படி கிளிக் பண்ணுறேன். அப்போ அதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் இதில் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் அப்லோட் பண்ண ரிசோர்ஸ் இருக்கு தானே, அதிலிருந்து மட்டுமே தான் இது ஆன்சர் தரும். இது அவுட் சோர்ஸ்லால் ஒன்றும் தராது. நாங்கள் அப்லோட் பண்ணி இங்கிட்டு இருக்கிற சோர்ஸில் மட்டும்தான் தரும். இங்கிட்டு எங்களுக்கு வேண்டிய மட்டும் சோர்ஸ் போடலும், அதில் செலக்ட் பண்ணலும் ரிமூவ் பண்ணலும் வேண்டியது ஒன்று பண்ணலும். அப்போ நாங்கள் அதை அப்லோட் பண்ணுற சோர்ஸில் இது மட்டுமே தான் இது ஆன்சர்ஸ் தரும் நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் வரைக்கும். இப்போ இது ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி கொண்டு நிற்கிது நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு. ஓகே, அது ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிட்டு இப்போ இது எங்களோட சோர்ஸில் இப்படி தான் இருக்குது. இந்த கொஸ்டின் கேட்ட ஆன்சர் இப்படி தான் இருக்குது. அது இப்படி ஜென்ரேட் பண்ணி தந்திருக்குது. எங்களுக்கு சஜஷன்ஸ்ல இல்லாமல் எங்களுக்கு டைப் பண்ணி மேலும் சும்மா கேட்போம் வாட் இஸ் டீப் லேர்னிங். இதுக்கு ஆன்சரும் தரும் எங்கிட்ட பிடிஎஃப்ல இருக்கிறது மட்டும் தான், அவுட் சோர்ஸ்ல இந்த ஒன்று மட்டும் தராது. அப்போ இப்படி எங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ள மேலும். இப்போ சொல்லுவோமே
thousands of pages இருக்கிறேன்னு சரி PDF வேண்டேன் அதில் எங்களுக்கு what is deep learningன்றது மட்டும் கண்டுபிடிக்க மிச்சம் கஷ்டம் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட். அதுக்கு இப்படி சிம்பிளாக இப்படி அப்லோட் பண்ணி வச்சுக்கொண்டா எங்களுக்கு தேவையான நேரத்தில் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கொள்ளையிலும் அது பசந்தாக இப்படி ஜென்ரேட் பண்ணி தரும் எங்களுக்கு. அப்போ இதில் அந்த ஃபீச்சர் மட்டும் இல்லை, இதில் நிறைய ஃபீச்சர் இருக்குது. இப்போ இந்த பிடிஎஃப் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பிடிஎஃப் மட்டும் இல்லை சோர்ஸ் எங்களுக்கு யூடியூப் லிங்க் வேண்டியது ஒன்று அப்லோட் பண்ணலுமே. நான் இப்போதைக்கு எக்ஸாம்பிள் பிடிஎஃப் மட்டும் காட்டுறேன். இப்போ இந்த பிடிஎஃபை வந்து எங்களுக்கு ஆடியோண்டா கன்வெர்ட் பண்ணிக்கொள்ள மேலும். அப்போ சும்மா ட்ராவல் பண்ண போகல அப்படி இப்படி வந்து கேட்டுக்கொண்டு அப்படியெல்லாம் போயிடும். அப்போ வீடியோ ஒன்று மாதிரி ஜென்ரேட் பண்ணலும், மைண்ட் மேப் மாதிரி, அப்போ ரிப்போர்ட் ஒன்று மாதிரி அப்படி எங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளும். அப்போ குயிஸ் ஒன்று மாதிரி ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளும். அப்போ இது எங்களுக்கு இதை கொஸ்டின்ஸ் கேட்கும், நாங்கள் ஆன்சர் கொடுக்குற குயிஸ். இப்போ குயிஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணோம், எங்களுக்கு ப்ராம்ப்ட் இப்படி லெவல் காட்டுது, நம்பர் ஆஃப் குயிஸ் எல்லாம் காட்டுறேன். நான் இது டிஃபால்ட் வச்சு ஜென்ரேட் பண்ணுறேன். அப்போ எங்களுக்கு காட்டும் குயிஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகுறத. அப்போ எங்களுக்கு டேட்டா டேபிளில் வந்து எங்களுக்கு டேபிள் மாதிரி எல்லாம் இருக்கிற பிடிஎஃப்ல இருக்கிற எல்லாத்துலேயும் ஸ்ட்ரக்சர் ஒன்று மாதிரி அப்படி எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜ் சூஸ் பண்ணலும். எங்களுக்கு தமிழும் இருக்கும், இந்த இருக்குது தமிழும் இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி ட்ரை பண்ணலும். இதில் இருக்கிற எல்லாம் நான் ட்ரை பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து சின்ன பிடிஎஃப் ஒன்று இல்லாட்டி உங்களுக்கு தேவையான டியூட்டோரியல் அப்லோட் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு எது யூஸ்ஃபுல் அதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க தனியாக படிக்கிற ஒருத்தர் இருந்தாலும் குரூப்பாக படிக்கிற ஒருத்தர் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது மிச்சம் யூஸ் ஆகும். ஸ்டடி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, வேண்டியது ஒன்றுக்கு பிடிஎஃப் த்ரூ நீங்கள் இருக்கிறேன்டா என்னென்றாலும் இது யூஸ்ஃபுல். அப்போ இப்படி குயிஸ் ஜென்ரேட் பண்ணி எங்களுக்கு எல்லாம் காட்டும். இப்போ எங்களுக்கு ஜென்ரேட் ஆன குயிஸ் இப்படி வரும், எங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளும். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணால் வந்து அது வரும். 12 குயிசஸ் இருக்குது, சும்மா ஒன்று செலக்ட் பண்ணோம், அப்படி நெக்ஸ்ட் பண்ணி போதான் இருக்குது. அப்புறம் ஸ்கோர் என்ன எல்லாம் காட்டும். ஸோ இதுதான் இதோட செய்யலுமான துவல். இது வந்து மிச்சம் யூஸ்ஃபுல் உண்டு, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. என்ன சரி கொஸ்டின்ஸ் அப்படி இருந்தால் வந்து கமெண்ட்ல போட்டுக்கொண்டு போங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.